காயமும் சாய்ந்த சென்னி வெள்ளமும் பாவதோஷம் யாவையும் நீங்கும்படி அருளும். எந்த கிரியை செய்துமே உந்தன் நீதி கேட்காதே. கண்ணீர் நீத்தால் சோரிந்தோம் கஷ்டத்தவம் புரிந்தோம் பாவம் நீக்க மாட்டாதே. நீரே மீட்க இயேசுவே யாதுமற்ற ஏழை நான் நாதியற்ற நீசன்தான் ஓம் சிலுவை தஞ்சமே உந்தன் நீதி ஆணையே தூய ஊற்றை ஆண்டினே தூய்மையாக்கி மாளுவேன். நீழல் போன்ற வாழ்விலே கண்ணை மூடும் சாவிலே கண்ணு கேட்டா லோகத்தில் தடு தீர்வை தீனத்தில் பீல உண்ட மாலையே ஓதலிடம் ஈயுமே. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் அதன் 1 முதல் 17 வசனங்கள். ஆண்டவரே தேவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறேன். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை களைத்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமாமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாயும் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை
உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியருளும். ஆமென். ஹல்லேலூயா. தேவபிதா எங்கள் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிறனே, ஆவலதாய் என்னை பைம்பொருள்மே, அவர் மேய்த்தவனே அருளுகின்றார். தேவபிதா எங்கள் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிறனே, ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதியனோ, நேத்திர பாறையில் அவர் நிமித்தம் சுகமாம் சுகமாய் நடத்துகிறார். தேவபிதா எங்கள் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிறனே, சாநிழல் வல்ல திறங்கிடினோ, சற்று தீங்கு கண்டஞ்சேனே, வானபரன் என்னோடிருப்பான், வாழைக்கடியோ கோலுமை தேற்றும். தேவபிதா எங்கள் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிறனே, பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்பேற்படுத்தி, சுகத்தைலாம் கொண்டேன் தலையை, சுகமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா எங்கள் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிறனே. எல்லாம் ஒரு விஷயம். தகப்பனாருடைய வாழ்விற்காக அவர்கள் வாழ்ந்த நாட்கள், நாங்கள் சில நாட்கள் ஒருவேளை அவர்களோடு பழக்கம் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை, கர்த்தரை குறித்து அதிகமாய் பேசுகிற வாழ்க்கை, கர்த்தருக்குள்ளே அதிகமாய் வளர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு வாழ்க்கையை பார்க்க முடிந்தது. நிச்சயமாய் இப்படிப்பட்ட தகப்பன் குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இவர்கள் நிமித்தமாய் கர்த்தர் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். சந்ததிகள் அவர்கள் அந்த பெற்றுக்கொண்ட அந்த பாரத்தை, அந்த தரிசனத்தை, அந்த சந்ததிகள் அதை தூக்கி சுமந்ததை கடைசி நாள் பரியந்தம் நிறைவேற்றணும். தன்னுடைய வாழ்க்கைக்காக எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அவரே பிள்ளைகளை கொடுத்தீங்க, மகனை கொடுத்தீங்க, மகளை கொடுத்தீங்க, அவருடைய மருமக்களை கொடுத்தீங்க, ஆண்டவரே பேர குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தீங்க. இம்மட்டுமாய் நீர் கர்த்தாவை நடத்தி வந்த நம்முடைய விதங்களுக்காக நமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க பார்க்கலாம், நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஒருவேளை நமக்கு துக்கமாய் இருக்கலாம், ஆனால் நம் வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுது. அவர்கள் இந்த உலகத்தின் பிரயாசத்தை விட்டு அவர்கள் இளைப்பாறுதலுக்கு பிரவேசித்திருக்கிறாங்க. வாழ்வுக்காக நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. எல்லாருடைய வாய்களும் திறக்கட்டும். நன்றி ஆண்டவரே. அதுவே தகப்பனார் இந்த குடும்பத்திற்கு கொடுத்ததற்காக நன்றி. அதுவே தகப்பனாருடைய வாழ்விற்காக நன்றி, படிப்பிற்காக நன்றி, வேலைக்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி. அதுவே வாழ்கிற நாட்கள் முழுவதும் உமக்கு பயப்படுகிற பயத்துல, ரட்சிப்பின் அனுபவத்துல, அதுவே உமக்கு கதா உண்மை தேடுகிற, உண்மை தொழுது கொள்ளுகிற அந்த பாக்கியத்தை
வெளிச்சத்தை கத்த நீர் கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அதுவே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அதுவே தகப்பனாரை இழந்து தவிக்கிற அதுவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கத்த நீர் ஆறுதல் படுத்துவீராக. இது துக்க வீடாய் அல்ல ஆண்டவரே, ஒரு ஆறுதலின் வீடாய் மாறுவதாக, ஒரு சமாதானத்தின் வீடாய் மாறுவதாக. அதுவே இந்த தகப்பனாரை நாங்கள் மறுபடியும் முகமுகமாய் சந்திப்போம் என்கிற அந்த விசுவாசத்தின் வீடாய் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் தேவனுடைய கிருபை பெருகும், தேவனுடைய கிருபை பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வீட்டை சுற்றி தேவ பிரசன்னம் இருக்கணும். எல்லாம் ஒவ்வொரு பகுதி கத்தர் பொறுப்பெடுத்து நடத்தணும். தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். எல்லாருடைய இருதயங்களை கத்தர் ஆற்றணும். துதிங்க துதிங்க துதிங்க. ரீபாலா சங்காராதானா ரிகதியாந்தல் பரபனா. தகப்பனாருடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் நிறைந்த தேவனுடைய வசனத்தின்படி அவருடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே. ரீக்ஷகனா அவருடைய பிள்ளைகளை பற்றி அவர்கள் விரும்பின காரியங்கள், பேர பிள்ளைகளை பற்றி அவர்கள் விரும்பின காரியங்களை புரிந்து கொண்டு அவருடைய குடும்பங்கள் செயல்படுத்துவதற்கு நீங்க கிருபை செய்யணும். ரீக்ஷகனா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஏகோபித்து ஒரே குரலாய் பரலோக பாஷையில் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படும்படியாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. 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 மரித்தேன் நானாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த எங்கள் அன்பின் தெய்வமே, பரலோக நல்ல பிதாவே, அப்ப அந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த மாலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே நாங்கள் இப்படி திருச்சமூகத்திற்கு வரும் பொழுது ஆண்டவரே எந்த நிலைமையோடு எந்த சூழ்நிலையோடு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இழப்பு என்பது ஆண்டவரே கர்த்தாவே மனிதனுடைய வாழ்க்கையில மனிதர்களுக்கு, உறவுகளுக்கு, குடும்பங்களுக்கு ஆண்டவரே ஈடு கட்ட முடியாத ஒன்று என்று சொல்லி நாங்கள் கர்த்தாவே நாங்களும் அறிந்திருக்கிறோம், நீங்களும் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே தகப்பனாருடைய இழப்பை குறித்து ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு கேள்வி கேட்பதற்கும் சொல்லுவதற்கும் உரிமை கொண்டாடுவதற்கும் அநேக காரியங்கள் இருக்குது ஆண்டவரே. ஆனாலும் நீர் உம்முடைய தாசனை ஆண்டவரே இந்த பூமியில உண்டாக்கி ஆண்டவரே படிப்பை கொடுத்து, வேலையை கொடுத்து, குடும்பங்களை கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவே எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஈவாக தானமாக கொடுத்து, ஆனால் கர்த்தாவே இந்த நேரம் வரும் பொழுது ஆண்டவரே நீர் சமூகத்தில் நீர் எடுத்துக்கொண்டீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனாருடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனார் வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டவரே இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு கர்த்தரை கிருபை பாராட்டுவீராக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனாரை இழந்து தவிக்கிற ஆண்டவரே தகப்பனை மகன் குடும்பத்தை, மகள் குடும்பத்தை, பேர குழந்தைகளை ஆண்டவரே உற்றார் உறவினர் சபை மக்களை கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம். மனுஷனுடைய வார்த்தைகள் ஆறுதல் படுத்த முடியாது ஆண்டவரே. நீர் ஆறுதலின் தேவன், நீர் ஆறுதலின் தேவன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மனிதனை ஆறுதல் படுத்தும் ஐயா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் மனிதர்களை ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே. அப்பா, எல்லா ஆறுதலின் தேவனாகிய ஆண்டவர் இந்த பிள்ளைகள் கர்த்தாவே தவிக்கிற தவிப்புல ஆண்டவரே நீர் ஆறுதலையும் தேறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த அன்பு தகப்பனார் ஒருவேளை மரித்து ஆண்டவரே சரீர பிரகாரமாக பிரிந்தாலும் ஆண்டவரே இந்த தகப்பனார் கர்த்தருக்குள்ள மறித்து உம்முடைய சமூகத்தில் இளைப்பாறுகிறார்கள் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரே எங்களை ஆறுதல் படுத்திக் கொள்ள கர்த்தருக்கு பாராட்டுங்க. வருகையில நாங்கள் தகப்பனாரை முகமுகமாய் தரிசிப்போம் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அங்காங்கே பிரயாணப்பட்டிருக்கிற குடும்பத்தாருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உறவினர் நண்பர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரும் சுகபத்திரமாய் கடந்து வந்து ஆண்டவரே நாளை தினத்தில் அடக்க ஆராதனை ஆண்டவரே ஒழுங்கும் கிரமமாக தேவ பிரசன்னத்தில் நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார்கள். கால சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் அனுகூலமாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா எதிரான சூழ்ச்சிகள் திட்டங்கள் எல்லா சத்துருடைய திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அதமாக்குகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனாருடைய மரணத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே தகப்பன சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல நாட்களை எண்ணக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே. மரணம் என்பது ஆண்டவரே தகப்பனாருடைய பிரிவு என்பது ஆண்டவரே அவர் நல்ல சுகமாயிருந்து ஆண்டவரே காலையில் எழுந்து மற்ற காரியங்கள் எல்லாம் செய்து சடுதியான ஒரு மரணம் வந்தது என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம் ஐயா. ஆண்டவரே இந்த மரணம் என்பது எந்த நிமிஷம் எந்த நொடி பொழுது வரும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே இந்த பூமியில நாங்கள் கண்களை மூடும் பொழுது ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கண்களை திறக்கக்கூடிய வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் ஆவி ஆத்மா சரீரத்தை காத்துக்கொண்டு நீங்க கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தின் ஆண்டவரே வார்த்தை மூலமாய் வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே வருகை வந்தாலும் மரணம் வந்தாலும் ஆண்டவரே எந்த நிமிஷம் எந்த நொடி பொழுது உம்முடைய சமூகத்திலே பார்க்கக்கூடிய ஆண்டவரே எங்களுக்கு அந்த தைரியத்தையும் பலத்தையும் வாழ்க்கையை கர்த்தர் நீ கொடுக்க வேண்டுமாய் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப ஒருவேளை தகப்பனார் இவர்களை விட்டு பிரிந்திருக்கலாம், ஆனால் பரம தகப்பன் இவர்களை விட்டு பிரிவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறேன். வார்த்தை இவர்களை ஆறுதல் படுத்துவது. இவர்களை உண்டாக்கின ஆண்டவர், இந்த தகப்பனை இவர்களுக்கு ஈவாய் கொடுத்த பரம தகப்பன் நீர் மரித்து போகவில்லை, நீர் விலகி போகவில்லை, இன்றும் இவளோடு கூட இருக்கிறேன். நம்பிக்கை இவர்களை பலப்படுத்தட்டும், தைரியப்படுத்தட்டும். திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் பிரசன்னத்தில் நிறுத்தமாய் செல்கிறோம். திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தாழ்வு ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் வலுவாதபடி நம்மை காக்கிறவரும் மகிமை உள்ள சன்னிதானத்தில் சேர்க்கிறவரும் ஆகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுடைய சமாதானமும் சந்தோஷமும் நம்பிக்கையும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த தகப்பனாரை இழந்து தவிக்கிற இந்த குடும்பங்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தருடைய வலிய வரிந்தும் இருப்பதாக. ஆமென்.